ஓம் சாந்தி. 20 செப்டம்பர் 2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, ஏர் கண்டிஷன் டிக்கெட் வாங்குவது என்றால் என்ன? அத பதில் சொன்னாரு. மாயாவின் சூடான காற்று அல்லது சண்டையிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதாகும். ஏர் கண்டிஷன் டிக்கெட் வாங்குவது என்றால் என்ன? மாயாவின் சூடான காற்று அல்லது சண்டையிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதாகும். அப்போ தான் நீங்கள் என்ன டிக்கெட் வாங்க முடியும்? ஏசி, ஏர் கண்டிஷன் டிக்கெட் வாங்க முடியும். ரெண்டாவது கேள்வி, வாழ்ந்து கொண்டே இறப்பது என்பது என்ன? வாழ்ந்து கொண்டே இறப்பது என்பது என்ன? பாபா, நான் உங்களுடையவன், இதுதான் வாழ்ந்து கொண்டே இறப்பதாகும். பாபா, நான் உங்களுடையவன், இதுதான் வாழ்ந்து கொண்டே இறப்பது. மூன்றாவது, இல்லறத்தில் இருந்து சேவை செய்பவர்களுக்கு மகிமை இருக்கிறது ஏன்? பாபா சொல்றார், இல்லறத்தில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக ஆடாத அசையாதவராகி மற்றவர்களையும் கூட அப்படி ஆக்குகிறார்கள். தாய் தந்தையைப் போல சேவை செய்கிறார்கள். இல்லறத்தில் இருப்பவர்கள்தான் இன்னும் அதிகம் சேவை செய்கிறார்கள், அதிகம் தாய் தந்தையின் பெயரை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே அவர்களுக்கு மகிமை இருக்கிறது. நான்காவது கேள்வி, தீவிர முயற்சியாளர் யார்? ஃபாஸ்ட்டாக முயற்சி செய்யக்கூடியவங்க யார்? வரதானம் சொன்னார் இல்லையா பாபா. சங்கமேகம் என்ற இந்த புதிய யுகத்தில் ஒவ்வொரு செகண்ட் அல்லது ஒவ்வொரு நொடியும் புதுமையை அனுபவம் செய்யக்கூடியவர்கள் தான் தீவிர முயற்சியாளர் ஆவார்கள். அப்படின்னா ஃபாஸ்ட்டாக செய்கிறதா? தீவிர முயற்சினா வேகமாக செய்கிறதா? ஒவ்வொரு செகண்ட்லேயும் அந்த புதிய தன்மை, உட்கார்ந்தாலும் ஏஞ்சாலும் பேசினாலும் பார்த்தாலும் இல்லையா, பிறருடைய தொடர்பில் வரும்போதும் அந்த அலௌகீக தன்மை தெரியணும். அதுதான் ஃபாஸ்ட். அந்த மாதிரி இருக்கான்னு கவனிக்கணும். அப்பப்போ நம்முடைய எண்ணங்கள் கூட எப்படி இருக்கணும், நினைக்கிறது கூட புதுமையாக இருக்கணும். அப்போ தான் தீவிர புருஷார்த்தி அலௌகிகமானதாக இருக்கணும். அஞ்சாவது கேள்வி என்ன அப்படின்னா, சகஜ யோகம் என்றால் என்ன? எல்லாரும் சகஜமாக யோகா பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசை இல்லையா? இப்போ ஈஸியாக யோகா பண்ணுறதுக்கு பாபா என்ன சொல்கிறாரு, பரமாத்மாவின் அன்பின் மூலம் வாழ்க்கையில் சதா அதீந்திரிய சுகம் மற்றும் ஆனந்தத்தின் அனுபவம் செய்வதுதான் சகஜ யோகம் ஆகும். பரமாத்மா அன்பின் மூலம் வாழ்க்கையில் சதா அதீந்திர சுகம் மற்றும் ஆனந்தத்தில் அனுபவம் செய்வதுதான் அல்லது அனுபவத்தை அடைவதுதான் சகஜ யோகம் ஆகும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட், முயற்சி செய்து டேஷ் வாங்க வேண்டும். முயற்சி செய்து ஏர் கண்டிஷன் டிக்கெட் வாங்க வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் டேஷ் அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஈஸ்வரிய தர்பாரில் அமர்ந்திருக்கிறீர்கள். மூன்றாவது, யார் எந்த அளவு டேஷ் செய்கிறீர்களோ அந்த அளவு டேஷ் அழியும். யார் எந்த அளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு விகர்மங்கள் அல்லது பாவ கர்மங்கள் அழியும். நான்காவது, புதியது என்றால் டேஷ். புதியது என்றால் அலௌகீகமானது. அஞ்சாவது,
குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே டேஷ் முதல் டேஷ் வரை குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே உள்ளங்கால் முதல் உச்சி வரை, அதாவது உச்சின்றது குடுமி, உச்சந்தலை சொல்லுவாங்க இல்லையா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை. அதை போல பாபா சொல்றார், குடும்ப விவகாரத்தில் இருந்து கொண்டே உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா. நாள் முழுவதும் நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சி செய்யணும். எல்லாமே புதுமையாக இருக்கணும், அலௌகிகமானதாக இருக்கணும். ஓம் சாந்தி.